இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். சங்கீதம் 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி, என் காலங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. நான் என்னுடைய வாழ்க்கையில் பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் எல்லாம் வந்தவுடன் இயேசுவின் சமூகத்தில் அமர்ந்து நான் வாழ்ந்தது போதும், எனக்கு பாடுகளை சகிக்க முடியவில்லை, என்னை உம்மிடத்தில் எடுத்துக்கொள்ள என்று கேட்டேன். அந்த ராத்திரியிலே தேவன் எனக்கு ஒரு சொப்பனத்தை காண்பித்தார். ஒரு சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருக்கிறார். அந்த இடத்தை சுற்றிலும் புகமண்டலமாக சூழ்ந்திருக்கிறது. நான் தெரியாமல் எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் என்று பார்க்கும்போது ஒரே கூட்டம் இருக்கும். அந்த இடத்துல மண்ணெண்ணி போட்டாலும் கீழே விழாது, அந்த அளவுக்கு கூட்டம். ஆனால் ஒவ்வொருத்தரும் முகமும் பரிதாபமாக இருந்தது. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தால் இறந்தவன் சடலத்தை தூக்கி கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். சிங்காசனத்துக்கு இருக்கிறாரு, அவர் முன்னால் வைக்கிறார்கள். அவர் உயிர் பெற்று எழுப்பி அந்த இடத்துல போயிருக்கிறார்கள். இப்படி யார் அந்த இடத்துல இருக்கிறார்கள்? அப்பொழுதுதான் எங்கள் சித்தி ஓடி வந்து, நீ எதுக்குங்க வந்த, நீ எதுக்குங்க வந்த என்று கோபத்தோடு 2 முறை கேட்டார்கள். நான் வழி தெரியாமல் வந்து விட்டேன் என்றேன். அந்த சித்தி, நான் வழியை சொல்லித்தரேன் வா என்று வெளியில என்னை கூட்டிக் கொண்டு ஓடு என்று விரட்டி விட்டார்கள். அப்பொழுதுதான் தெரியும், இந்த சித்தியை மருந்து குடித்து தற்கொலை பண்ணினவர்கள். இவர்கள் எல்லாரும் தற்கொலை பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். நியாய தீர்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். உடனே இந்த கனவை கண்டு நான் விழித்தவுடன் தேவனிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டேன். நான் இனிமேல் நான் இப்படி இந்த தற்கொலைக்கு இந்த எண்ணமே எனக்கு வரக்கூடாது. எனக்கு பாடுகளை சகிக்க பலனை தரும். நீர் என்னை இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ள மட்டும் நான் உமக்காய் வாழ்வேன். நிதானத்தோடு எனக்கு ஓட கிருபை தாரும் என்று கேட்டேன். அதன்படியே அவர் எனக்கு சூழலெல்லாம் மாற்றி அநேகருக்கு இப்போது ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். பாடுகளை சகிக்கவும் எனக்கு பலனை தந்தார். பிரியமானவர்களே, நீங்களும் எனக்கு பாடுகளை சகிக்க முடியவில்லையே, ஒரே போராட்டமாக இருக்கிறதே, வாழ வழியே தெரியவில்லை என்று தற்கொலை செய்யாதீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசியுங்கள். அவர் உங்களுக்கு வழிகளை சொல்லி தந்து நடத்துவார்.